தன்னந்தனியா ஒரு கப்பல்ல தகத்தகன்னு ஜொலிக்கிற அந்த சமுத்திரத்துல போயிட்டு இருந்தானா. நடுராத்திரியில அவன் மட்டும் ஏமா தனியா சமுத்திரத்துக்குள்ள போறான்? அவன் என்ன லூசா? அட, அவன் மீன் பிடிக்க போயிருப்பான்டா. அது ஒண்ணு நமக்கு முக்கியம் இல்ல, தகத்தகன்னு ஜொலிக்கிற அந்த சமுத்திரம் தான் நமக்கு முக்கியம். சமுத்திரம் ஏமா தகதகன்னு மின்னுடு? ஏன்னா சமுத்திரத்துக்கு நடுவுல அவ்வளோ தங்கம் இருக்கு. ஏமா உனக்கு தங்கம்னா அவ்வளவு பிடிக்குமாமா? தங்கம்னா எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது? ஐ லைக் தங்கம் டமானே. என்னக்கா சொல்றீங்க? தங்கம்னா உங்களுக்கு பிடிக்குமா? அப்ப என்னையும் உங்களுக்கு பிடிக்குமா? சொல்லுங்க. ஐயோ, தங்கம்னு நான் என்ன சொல்லலமா, கோல்ட சொன்னேன். சொல்லுங்கக்கா. ஐயோ, யாரா அவளை கிளப்பி விட்டது? அப்புறம் ராக்கி, அந்த தங்கம் எரும மாடு எப்படி தூங்குது பாரு. ஒரு தோடு ஜிமிக்காச்சும் வாங்கி தரேன்னு சொல்லுதா. ராக்கிக்கு இருந்த ஒரே எதிரி ஆதிரா, அவனையும் அடிச்சு துரத்திட்டான். சோ வாட் நெக்ஸ்ட்? ராக்கிக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருக்காது. யார் சொல்றது? அவளுக்கு பல எதிரிகள் இருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு எதிரி இருக்கா. அவளை ராக்கியாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. அடுத்து ராக்கி என்ன ஆனாரு? சார் இல்ல சார், நீங்களும் உங்க அப்பா மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என்னாச்சு? கதையில கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க. ஓ சாரிடா, வந்துச்சிருக்க. ஏதோ குழப்பத்திலே அப்படியே. உங்க அப்பா இல்லாதது வருத்தமா தான் சார் இருக்கு. சச்சா, அந்தால பத்தி எல்லாம் நான் ஏன் ஃபீல் பண்ண போறேன்? டாக்டர் டேக்கர், நான் கதைக்குள்ள வரேன். அதிராவை அடிச்சு வரட்டதுக்கு அப்புறம் அந்த மக்கள் எல்லாரும் அவனை கடவுளா பார்த்தாங்க. பாயம்மா இன்னைக்கு லீவு, அதனால நான் தான் இந்த டயலாக சொல்லுவேன். சரி சொல்லி தொலை. உன் கையில ரேகன் ஒண்ணு இருந்தா. யோ, யார் இருக்கிறாயா? அட பொறப்பா, உன் கையில ரேகன் ஒண்ணு இருந்து அதுவே உன்னை தடுக்க நினைச்சாலும் தடுக்க முடியாது உன்னோட இந்த ராஜ்யத்தை. நீ கோக்கமாக்கான சூரா தீரா, நீ நரம்பு தறி தறிக்கும் சூரா. நீ எரியுது தகர வேணவே மலையாய் வந்தாய் மனதீரா, அடிமைகள் நெஞ்சில் அஞ்சி கிடைக்கிற. எனக்கு 13 ரூபா தான் கொடுக்குறீங்க. பரவாயில்லவா, வச்சுக்க. டப்பா கூட இருக்கவங்க டப்பல பாத்துக்கிட்டா அந்த ஆட்டவை அவங்கள பாத்துப்பா. எளவு 13 ரூபாய்க்கு பஞ்சு நிலாக்கு வேற. ஷெட்டி, ராக்கி அடுத்து உங்ககிட்டதான் வந்துகிட்டு இருக்கா, ஜாக்கிரதையாரு. பாம்பே எடுத்துக்க, என்ன வேணாலும் எடுத்துக்க, ஆனா என்ன மட்டும் உயிரோட விட்டுரு ப்ளீஸ். போடா போதோட உயிரோட விட்டுலாதான் பார்த்தேன். ஆடாடிய ராடியவே சாடியால கூப்பிட்டிய. தப்புதே வேணா நீ இடத்த காட்டு, நான் சாணி அல்றேன். அப்படியா? அடா சாச்சா, இவட கேஜிஎஃப்க்கு தூக்கிடுவாபா. செத்தாடா செட்டி. ஏன் பாய், என்னாச்சு? அங்க மாடு நிறைய இருக்க. என்ன ஒரு 10 மாடு இருக்குமா? நான் அல்றேன் பாய். 10 மாடா? 150 மாடு, அதுல 50 எருவு மாடு, 70 குதிரை, 40 கழுதை, 20 பண்டி. இது எல்லாத்துக்கும் இனிமே நீதான் சாடியலடு. ஐயோ அப்படி சொல்லாத. 10க்கு 7 யானை வேற வாங்க போறடா, அதுக்கு நீதான் சாடியலடு. என்ன ராக்கி இதெல்லாம்? இதுக்கு பேசாம நீ என்ன கொண்டுலாமே. இது அதுக்கு மேல பட படக்கம் போர்க்கலாமே, நடல சுடலா வந்தானே. சட சடக்கும் திரவியமே கடிக்க கடிக்க வந்தானே. இடுப்பு ஏதாவது முக்கியமான ஒருத்தவங்களோட என்ட்ரி இருக்கு. யாரோட என்ட்ரி? அது ஏன் என்ட்ரி? தலைவா வாங்க, தலைவா வாங்க. தலைவா எப்படி தலைவா, உடம்பு சரியாச்சா? ஆடா அதெல்லாம் காலேஜ் சரியாயிடுச்சுப்பா. அடிச்சுட்டு எல்லாரும் கேட்டு சைட் அடிச்சுக்கிட்டு திடீர்னு ஒருத்தர் முடியாது சொன்ன உன் கதையை இன்னொருத்த சொல்லிட்டு இருக்காண்டாடு. எவன்டா அது டப்ப கதையை சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா பைடியர் சைட் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மேல அவ்வளவு பாச. அப்பா மகன் செட்டி பண்ணலாம் ஆரம்பிக்காத. ஏன்னா நீ என்னைக்குமே ஒரு நல்ல அப்பா இருந்ததில்ல. நீ சத்திரத்தா கூட நான் கொலை பண்ணிருக்க மாட்டேன். டாக்டர் டேக்கர், ஆடா உனக்கெல்லாம் அந்த டால் படத்துல ஒரு சமுத்திர கடி மாதிரி அப்படா இருந்திருக்கா. வருஷ புள்ள உடைய உரிட்டு உடிச்சு கரெக்டா பட்டைய போற நேரம் பார்த்து பிளாஷ் பேக்க சொல்லி உடைய கில்ட்டி ஆக வச்சு செத்து உடைய நிம்மதியா இருக்க விட்டுருக்க மாட்டேடா. சரி சரி, வந்ததும் வரதுமா ஏன் சார் சண்டை போடுறீங்க? வாங்க முதல்ல உட்காருங்க ஃபர்ஸ்ட். சரி யாராவது கதையை சொல்லுங்க. யாருக்கு அந்த மாசன்றி? மாசன்றியா? யார பத்தி சொல்லிட்டு இருந்த? அதான் பிரைம் மினிஸ்டர் ரபிகா சார். கவர்மெண்ட் எப்படி ரூல் பண்றதுன்னு எனக்கே சொல்லி தரீங்களா? ஆஃப் கோர்ஸ் நாட். ஓ அந்த பாபத்தியா? ஆபா அவங்க தான் நியூ பிரைம் மினிஸ்டர். யாருக்கு அந்த அப்பா பயப்பட மாட்டாங்க, பாரா அந்த அப்பாவுக்கு தான் எல்லாம் பயப்படுவாங்க. அந்த அப்பா பிளைட்ல போனாலே கீழே அடிக்கிறவங்க எல்லாம் குடிச்சு வளர்க்க சொல்லுவாங்க. கார்ல போனாங்கன்னா கால்ல விழுகிற மாதிரி படுத்துருவாங்க. அப்ப நடந்து போனாங்கன்னா குழிய வெட்டி அதுக்குள்ள படுத்துக்குவாங்க. என்ன எப்படி சொல்றியா? தப்பு பண்ணா யாரையே படிக்காத அந்த அப்பா. இனி பொண்ணுங்க மேல கை வைக்கிறதுக்கே ஒவ்வொருத்தனும் பயப்படணும். எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்லயும் அந்த அப்பாவுக்கு பயந்து சக்திக்கு வீர் வேலை பார்த்தாங்க.
ஃபில்டர் யூஸ் பண்ணாம போஸ்ட் போடுற பொண்ணுங்களுக்கு மாதம் 500 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். She was a dictator. Hey, dictator-ஆ? நான் அந்த படம் பாத்துறீங்க, சூப்பரா இருக்கு. அட பரேசிடாயா, அந்த டிக்டேட்டர் இல்லடா, இது ஒரிஜினல் டிக்டேட்டர். ஹிட்லர், முசோலினி அந்த மாதிரி. இல்லடா, தெரியாம தான் கேக்குறேன். இது மக்களாட்சி நடக்கிற நாடா இல்ல சர்வதிகாரம் நடக்கிற நாடா? ஒரு சர்வதிகாரி மாதிரி எல்லாம் அந்த அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. நேர்மையா இருக்கிறவங்களுக்கு இது மக்களாட்சி, அநியாயம் பண்றவங்களுக்கும் தப்பு பண்றவங்களுக்கும் இது சர்வாதிகார ஆட்சி. இப்படி போயிட்டு இருக்கையில ஒரு நாள் சிபிஐ டைரக்டர் ராகவேந்திரவே ராக்கிய பத்தி ஒண்ணு விடாம பூரா விஷயத்தையும் அந்த அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டா. எல்லாத்தையுமே வா. ஆபடா எல்லாத்தையும் தான். அவன் டவுசர் போறாளா, கோபட கட்டுறாளா, முத கொண்டு எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டான். இதெல்லாம் கேட்டுட்டு அதப்பா சும்மா இருக்குப்பா, உடனே ஆர்டர் போட்டுருச்சு. அவனோட வேர் ஹவுஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. தேவைப்பட்டா இந்தியாவையே சல்லடையா சலிங்க. ஐயா, என்ன மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு? கரண்ட் போச்சா? 3 சாந்தி ஆண்டி, எனக்கு வேர்க்குது. சும்மா பேருக்கு ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது. ஓ டேய் வாடா. கோட் நம்பர் 145 செயல்படுத்து. ஓகேண்ணா. சின்னப்பா, அப்படம் ஜாக்கிரதை. என்ன ஹெலிகாப்டர் சீன் தானே? இல்ல, அது சாதாரண ராக்கி பண்ற வேலை. இது கேட்ரூட்ஸ் ராக்கி. அப்படின்னா ஹெலிகாப்டர் வராதா? ஏடா பெட்ரோல் டீசல்ல 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு விக்கிறது அடிச்சுக்கிட்டு இருக்கியா? பிச்சைக்காரனுக்கு 10 பைசா பிச்சை போறதுக்கே 10 தடவை யோசிப்பாடாவே. இத்தனைக்கு அந்த காசு செல்லாத தெரிஞ்சு யோசிப்பேன். அப்பேற்பட்டவே சும்மா காத்து வர்றதுக்காண்டி ஹெலிகாப்டர் கூட நிப்பாட்டிருப்பாடா. தேவர். சரி, வேற என்னதான் பண்ணாரு? அத டிஏ பாரு. சாதாரண ராக்கி பண்ண வேலையில அப்பளம் தான் பிறந்துச்சு. ஆனா நம்ம ராக்கி பண்ண வேலையில அப்பளம் காய வைக்கிற பொம்பளையே பிறந்துருச்சு. என்னங்க சொல்றீங்க? பட் how is it possible? ஏடா அவன் தான் ராக்கி. அந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கு மேல கார்பரேஷன் பைப்ல எல்லாம் தண்ணி வராது, காத்துதான் வரும். அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட ராக்கி ஊர்காட்டுல உள்ள எல்லா கார்பரேஷன் பைப்பையும் ஒன்னா ஜாயின் பண்ணி அதுக்கு கோட் நம்பர் 145 பேரு வச்சேன். இப்ப புரியுதா நாங்க ஏன் ராக்கிய மான்ஸ்டர் சொல்றோடு? என்னடி இன்னுமா இருக்குது உனக்கு? பைப் எடுத்துட்டு வாடா. ஐயோ, விட்ட நம்மளையும் பறக்க விட்டுருவான், நம்ம எஸ் ஆயிருவோம். இதை விட பெட்டரா ஏதாவது கன் இருக்கா? இருக்கு சார், நம்மள்ட்ட இல்லாத கண்ணு வேற யார்கிட்ட இருக்கும், நான் எடுத்துறேன். இந்த இடாயத்து கடையில் வேற சும்மா இருக்காம போன் பண்ணி பாட கெடுக்கிற. ஏன்னா அவன்கிட்ட கேட்க நினைச்சு நான் செஞ்சு தர பிரியாணி எல்லாம் உனக்கு பத்தலையா? அவன்கிட்ட போய் பிரியாணி வாங்கிட்டு அதை காரணமா வச்சு திட்டுறேன். ஏன்னா அவன் பய குடல இடி விழுவ அங்கே பிரியாணி திங்கிறதுக்கு மட்டும் வர்ற. ஆனா ஒரு வேளை வாக்கப்படுகிறான். அப்படியா சொன்ன? சரி சரி பேசுகிறேன் விடு. ஆமா, என்னத்த விடுறது போகிட்டு. ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். என்னங்க பாய்க்கு உங்க வாய்ஸ் வருது? ஆனா நீ செட்டிக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி நான் பாய்க்கு வாங்கி கொடுக்குறேன். பூட்டு கேளு சார். என்கிட்ட இன்னொரு கண்ணு இருக்கு சார், அதுக்கு பேரு புஸ்கா. சோவித் மேட். நாங்கெல்லாம் அதை பெரியம்மான்னு கூப்பிடுவோம். அதை மட்டும் சும்மா அழுத்தி பிடிச்சிங்க, சும்மா டப் டப் டப்னு வெடிக்கும் சார். அண்ணா, ரீசெண்டா ஒரு ரெயின் நடந்தது. முன்னாடியே தகவல் கிடைச்சதுனால தங்கத்தெல்லாம் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணானுங்க. ஆனா என்ன, நமக்கு மத்தியான சாப்பாடு காட்டி கிண்டி வச்ச பிரியாணியை தேக்ஸாவோட தூக்கிட்டு போயிட்டானுங்களா. எக் இருக்கு, நம்ம பசங்க முன்னாடியே சேஃபா எல்லா தங்கத்தையும் வேற அத கேட்கல. பிரியாணி எக் இருக்கு. டேய் வேடாவிட ராக்கி, ஓ பெரியப்பா பேரிட சொன்ன. ஒரு பண்டு கீழே விழுந்தாலே விட மாட்டேன். ஒரு செட்டி பிரியாணி விடுவாடா? என்ன பண்ண போறாரு? ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. சார், நம்மளை ஏமாத்திட்டாங்க. என்னடா சொல்ற? பிரியாணி இருக்கு, ஆனா பீஸ் இல்ல, ஆல்ரெடி பொறுக்கி தின்ட்டாங்க. அதுங்க ஜெகிட்டே வேலை காட்டுங்களா? உங்ககிட்ட இதை விட பெரிய கடை ஏதாவது இருக்கா? கன் இல்ல சார், ஆனா அதை விட பெருசா ஒண்ணு இருக்கு. பேரு பெரியாத்தா, மேட் இன் இந்தியா. அது மட்டும் கத்த ஆரம்பிச்சிச்சு, இந்த பில்டிங்கை இடிஞ்சு விழுந்துரும். அதான் ஓ டிவி போட்டு ஒளிச்சு வச்சது காலையில இல்ல. இதோ இந்த பில்டிங்ல இருக்காங்களா இவங்கதான். என்னையா சொல்ற? ஆமா, அது மட்டும் இல்ல, இனிமே சீரியலை பார்க்க விடக்கூடாது முடிவு பண்ணிருக்காங்க. என்னையா ராக்கி சொல்ற? என்ன சீரியல் பார்க்க கூடாதுன்னு யார் சொன்னது? இவங்கதான் நல்லா திட்டு. அட பேதில போறவங்களா, ஏன்டா இந்த பாடு கொடுத்தீங்க? நாசமா போறவங்களா, உங்களோட நாசமா போங்க. ஓ பாவி அப்ப பட்டு கிடக்க பாறையில போங்க. இதெல்லாம் நல்ல சாயம் வரவங்களா? போன்ல அடி வர போய் அப்படியே அடி விட்டுறீங்களா? டேய், நான் சீரியல் பார்க்கறதுல உங்களுக்கு என்ன கண்டேன்? நாசமா போறவங்களா, உங்க முன்னாடி நான் ஓடி போறேன். இப்பவே போய் கோயில மண்ணை சொல்றேன். ஐயோ, ராக்கி இவ்ளோ கொடூரமா இருக்கான். ஏடா அவதான் ராக்கி. அதே இடத்துல ஆண்ட்ரூஸ் ராக்கி அழிக்கிறதுக்காக அதிராவோட ஹெல்ப்பை தேடி போடான். அதிரானாலே பெரிய புடுங்கி மலையே புடுங்கி எரிஞ்சிருவேன் அதுன்னு பில்டப் பண்ணாங்க. நீ என்னடா அந்த சின்ன பையன் அடி வாங்கிட்டு மலையரும் பட்டியா மாதிரி கருப்பு சாலையை போத்திட்டு உட்காந்துருக்க. நீ ஏன் ரேஞ்சுக்கு பெரிய வில்லனா இருப்பா எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு டம்மியா இருப்பா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். அதிரா பார்த்து பேசு, காது வலிக்குது. ஓ, இதுல காது வலி வேறையா? இன்னும் என்னென்ன இருக்கு? சுகரு, பைல்ஸ் எல்லாருக்குமே. ரொம்ப பேசாத. இப்ப உனக்கு என்னதான் வேணும்? நீதான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கிறியா?
அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன மெட்ராஸ் படம் ஹீரோயினியா? எனக்கு வேண்டியதெல்லாம் அந்த கேஜிஎஃப், அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், அவ்வளவுதான். அந்த கேஜிஎஃப் குள்ள போறதுக்கு 3வது ஒரு வழி இருக்கு, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். அதீரா, நான் ஒரு மீன் வில்ல, என்ன விலை வரியா? கண்டுபிடிக்கலாம் என்னடா பண்ணுவேன்? உன்னை உயிரோட வச்சு கொளுத்திடுவேன். இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுறேன். ஒரு சேட் நியூஸ், பெரியாதா மண்டைய போட்டுருச்சு. அது மட்டும் இல்ல, பெரியாதோட ஃபேமிலியா மனோஜ் பாரேக்கர்னு ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கானா. பெரியாத்தா எடுக்காக எவ்வளவு படம் இருக்கு, அதுக்காக ஏதாச்சும் ஒரு பட்டி ஆகணும். பெரியாபாவை ரெடி பண்ணு, பெரியாத்தாவுக்காக. திமு 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 குதிரைகளில் தருபுரு தருபுரு தலைவனிடம் உன்னாட்டங்கள் பாரு கடா கடா மிருக தாளிக்க. அந்த வட்டியை சுட்டது யாரு? அடே எனக்கு தெரியல, யார் அது? புழுதி காத்து புயலாவோ, அந்த புயல் சூறாவளியாவோ, அந்த சூறாவளி ஏதோ விட்டு கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா அங்கேதான் நான் நேர்ல பார்த்தேன். ஓ, இப்படிதான் எண்ணத்துக்குள்ள இவர் வந்தாரா? சரி, அப்புறம் என்னாச்சு? பட்டில விழுந்த பட்டை வச்சே 50% அவ்வளவு உஷார் பண்ண. அப்பா செட்டிமெண்ட்டுக்கு கேட்க வேடு 100% உஷார் பண்ண. வாவா என் அன்பே, என் வாழ்வின் பேரன்பே, உன் கண்களும் காதல் பேசும், இத்தருணம் தளரும் வாசம், உன் தோள்களில் வாடும் நேரம், நான் எழுந்தேன் சாமியே சரணம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஐ லவ் யூ. போடு பஜாதா. பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட். அடி வெட்டவாள. சும்மா பிராங்க் பண்ண, நிஜமா தான் சொன்னேன், ஐ லவ் யூ. மெஹபூபா மேஸ்திரி மெஹபூபா சொன்னடே, படிச்சு படிச்சு சொன்னடே. அவ முன்னாடி சுத்தியலை பப்பட்டியை தூக்கிட்டு தெரியாது பாரி பாவோட பேஸ்திரி அடிச்சிட்டா. மேஸ்திரி மெஹபூபா கட்டி பிடிக்கிறது தோல்ல சாயறது மட்டும்தாடா, வேற எதுவும் கிடையாது. யோ யோ, இது குடும்ப சேனல்யா? ஓ ஆமால, இது குடும்ப சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பெல் அடிச்சு விட்டுருங்க. பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சோசியல் மீடியால டப்பா ஒரிஜினல் அக்கௌண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, ஃபேக் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணாதீங்க. நல்ல வள மேடம், பிரியாணி சட்டியோட போச்சு. தங்க அங்க எடுத்துட்டு வந்தாங்க, அப்படிதான். அவனுக்கு அவ்வளவு கொடுப்பா? அவனோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. பணம் எங்க இருந்து வருது, எங்கெல்லாம் போகுது அப்படின்னு தெரிஞ்சாகணும் உடனே. பிரபிகா செட் இப்படி ஒரு பிளாட் போட்டோடையும் ராக்கி ஸ்ட்ரைட்டா அவங்கள பாக்குறதுக்கு போறா. தகா தகா செல்ல தகா தகா செல்ல தகா தகா செல்ல தகா. உன்கிட்ட தங்கம் நிறைய இருக்கோ? ஆமா, உங்களுக்கு வேணுமா? வீடு ஒரு வார்த்தை சொல்லுங்க, தேசத்தோட ஒத்த கடனை அடைச்சிடுறேன். டப்பா தேசத்துக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல உள்ள தேசத்துக்கு சேர்த்து அடைச்சிடல. ஏன்னா டப்பாலும் கொஞ்சம் பேர் அங்க இருக்காங்கல்ல, அதனால. சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காத, விஷயத்துக்கு வா. எதுக்கு இங்க வந்த? உண்மையா சொல்ல போனா இதை சொல்லுவதெல்லாம் போயில, அந்த ஆண்டியை பாக்குறதுக்காட்டி ஒரு அங்கிள் வந்து உட்காந்துருப்பாருல, அது மாதிரி எனக்கு ரொம்ப நாள் ஆசை இப்படி வரணும், உங்களை பாக்கணும்னு. இருந்தாலும் உண்மை என்னடா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். கம்ப்ளைண்டா? ஆமா, எங்க சாச்சா மேடம். மேடம் அவர் கம்ப்ளைண்ட் மட்டும் எடுத்துக்கிறாதீங்க ப்ளீஸ். ஏன் அந்த ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கும் பணம் வருதா? ஆமா மேடம், அவர் ட்ரஸ்ட்ல இருந்து எனக்கும் பணம் வருது, நம்ம கட்சியில 100 பேருக்கும் பணம் வருது. பாத்துக்கலாம் மேடம், இப்ப புரியுதா? ஒரு டிஜி பாடா எடுத்துக்கிட்டு நான் உங்களை தேடி வந்தேன். அடிக்காய உலகம், அப்படியே விட்டுருங்க. அப்படியே இன்னொரு நம்ம சிடுபூச்சி குருப்பாட்டி எடுக்க ஒரு மினிஸ்டர் பதவி போட்டு கொடுத்துருங்க. வரட்டா, டாடா. எல்லாம் உனக்கு சாதகமா இருக்குன்னு ஓவரா ஆடாத. ஒரு நாள் உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்குவேன். பெரிய புடுங்கியா இருப்பாங்களோ மேடம்? நான் முடிஞ்ச வர யுத்தத்தை தவிர்ப்பேன். முடியலடா, இழுத்து போத்திட்டு தூங்க அதானே? இந்த பம்பிகளா நம்மள டப்பி பண்றதுக்காகவே கோர்ஸ் போவாங்க போல இருக்கு. சரி, அது போட்டோம். நான் ஒரு கதை சொல்றேன். இந்த ராமாயணத்துல அர்ஜுனன் இருக்காடு. எது ராமாயணத்துல அர்ஜுனனா? ஓ இல்லையா? சரி, பொன்னியின் செல்வன்ல அர்ஜுனன் இருக்காடு. பொன்னியின் செல்வன்லயும் அர்ஜுனன் வரமாட்டாரு. அதுலயும் இல்லையா? அட கெட்டா விட அப்படிங்க. சரி, இந்த அர்ச்சனா கதையை விட அர்ச்சனா கதைக்கு போவோம். என்ன அர்ச்சனாவா? யார் இது? என்ன பேசிட்டு இருக்க நீ? அட அதாப்பா, திருப்பதி செல்வா அர்ச்சனா. அதுல அவன் புரிஞ்ச செல்வம் இருக்காடு. அவன் அர்ச்சனா கூட இருக்க வரைக்கும் நல்லாதான் இருந்தா. எடக்கு நத்திரிய தொட்டாடோ அடக்கு கெட்டா. அது மாதிரி நீங்க கெட்ட தொடர வரைக்கும் நல்லா இருப்பீங்க. கெட்ட தொடர் நினைச்சுக்க, முடிவுகள் விபரீதமா இருக்கும். புரியலையா? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி ஹிந்தியில சொல்றேன். PM किसान बारदान योजना, प्रधानमंत्री किसान संजय सुगंधिया समृद्धि योजना, ईशान किसान पाल्टान विकास अरे भैया 1 प्लेट पानी पूरी. அடேங்கப்பா, என்ன மேடம் ஹிந்தி இப்படி பிறந்து கட்டுறாரு? எது இவன் பேசுறதுக்கு பேர் ஹிந்தியா? அதே நேரத்துல அதீராவுக்கு KGF குள்ள வரதுக்கான 3வது வழி கிடைச்சது. உண்மையை சொல்ல, நீ KGFல ஆடு வெட்டுற வந்தானே? இது அரிக்குது பாரு உன் கத்தை, இத பார்த்துதான் சொல்றேன். சின்ன காரியம்டா பண்ண, இது ஏன் கத்தி கிடையாது, இது சாரோட கத்தி. எடுத்து இடத்துல கொண்டே வச்சிரு. ஆமா, யார் அந்த சாரு? ஊருக்கே தெரியும் யார் அந்த சாரு, உனக்கு தெரியாதாடா? அம்மா வர போறாங்க.
என்ன சொல்றடி? அப்படா அப்பாவை போறடா? என்னப்போ முதல் தடவை அப்பாவை போற மாதிரி சீட் போடுற? பாபேல இருக்கும் போது வாய முடியா? எப்படி சுட்டம் பாத்தியா? எனக்கு கிடைக்க வேண்டிய நல்லதெல்லாம் எனக்கே கிடைக்கட்டும், உனக்கு கிடைக்க வேண்டிய கெட்டதெல்லாம் சாச்சாக்கு கிடைக்கட்டும். ஐயோ ராக்கி, எவ்வளோ நான் உட்கார்ற இடத்துல சுட்டு விட்டாட்டா. ஆனா அதிராதானா சுட்டான். குறி தப்பு போதே நினைச்சடா. அது கீரிப்புள்ள பட்டையாடா இருக்குடு. பட்டைக்கு அவ்வளவு அருமையை போட்டு திரும்ப பழி பார்க்க வந்திருக்கடா. வாடா. ஐயோ ரீடா, எடா சொடுக்கு. ஆபா ரீடா பட்டைய போட்டா. இதுக்கு பேசாம அதிராட்டையே சுடுவாங்கி செத்துருக்கலாம். படுபாவி, அநியாயத்துக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டுட்டா. எது டாடா? நீதாடா அவளை கொண்ட உண்ட பழி வாக்காம விட மாட்டேன். அளவு கடந்த பாச வச்சுட்டா பொட்டாட்டி செத்து போயிட்டாளுங்கிற ஃபீலிக்ஸ் அதிராபில இருந்த கோபு ஒட்டு சேர்த்து புதிய விஸ்வரூபா கிளம்பிட. என் சட மேல கை வச்சல உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. ஒரு வழியா அதிராவை கொன்னுட்டான். அடுத்து அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல. இன்னொரு கிருக்கு போயிருக்காரு. அவன் கருட பக்கம் இருக்க மாட்டேன், ராக்கி பக்கம் இருக்க மாட்டேன், ஷெட்டி பக்கம் இருக்க மாட்டேன். எவன் பக்கம் இருக்காடு அவனுக்கே தெரியாது. அதான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே புது டபடபட போட்டு தள்ளிட்டேன். அதுல கடுப்பான ரபிகாசன் ராக்கி கேஜிஎஃப் அழிக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. I'm enforcing the army and signing the death warrant of the biggest criminal in India. ராக்கி எவ்வளவு சொன்னாலும் கேட்கிற மாதிரி தெரியல. வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர்ஸ் மேடம். Do it. சாச்சா, நடக்க போற போர்ல கெட்ட விட நடக்கலாம். ஒரு வேலை நம்ம நடச்சது நடக்கலடா. எனக்காக ஒரு காரியம் பண்ணுவியா? என்னடா பாவட இப்படி கேக்குற? சொல்றாடா, என்னடா விடடு? ரோசி ஹிஸ்டரி அழிச்சிரு. மேம், ராக்கி சத்துட்டான். எரும மாடு எப்படி தூங்குது பாரு. ஒரு தோடு ஜிமிக்காச்சும் வாங்கி தரேன்னு சொல்லுதா? தீரா தீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா, தீரா தீரா கண்களால் காக்கும் குருபாலா. மேம், ராக்கி எவ்வளவு சொன்னாலும் கேட்கிற மாதிரி தெரியல. வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆர்டர்ஸ் மேடம். Do it. ஆனா we have a new problem மேம். பைரட்ஸ் கப்பல்லாம் உள்ள வந்திருக்கு. இது பைரட்ஸ் கப்பலா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Jerry. எப்படி இந்த வீடியோ வந்து பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எதுக்கு பாடிக்கிட்டு கிடக்குற? இருந்தாலும் பாடணும்ல, என்ன சொல்றது? கரெக்ட். யோ நிறுத்துங்க. சரி கடைசியா கேக்குற, வர முடியுமா முடியாதா? ஓ டார்லிங், சொன்னா புரிஞ்சுக்கோ. நாங்களே 20 வருஷம் பிளான் பண்ணி இப்பதான் என் பிறந்த நாளை காரணமா வச்சு கோவாக்கு போறதுக்கு ரெடியா இருக்கும். அந்த ஆசையில பட்டாளி போட பாக்குறீங்க. யோ நீ ஏன் கூட வாயா, அந்த தங்கத்தை வச்சு நீ கோவா கிட்ட விட்வெளிக்கே போலாம். புரியுது டார்லிங், பட் இட்ஸ் நாட் அபவுட் மணி ஆர் கோல்ட். இட்ஸ் ஆல் அபவுட் என்ஜாய்மெண்ட். பசங்க கூட போறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு இவங்க பசங்களா? வயசான காலத்துல காசி ராமேஸ்வரம் அனுப்பிக்கிறது விட்டுட்டு இவங்களை கூட்டிட்டு கோவாக்கு போறியா? பார்த்து பேச சொல்லு. ஓகே ஓகே கூல் கூல் தம்பி, அப்படிலாம் பேசக்கூடாது, பார்த்து பேசு. சரி நீ தான் வர மாட்டேங்கிற, அந்த விநாயக் மகாதேவாச்சும் வர சொல்லு. நோ நோ நோ, இந்த ட்ரிப்புக்கு பிளான் போட்டதே அவன் தான். அவனும் வரமாட்டான். ஆனா தங்கன்னு சொன்னா வந்துருவாடு. வரமாட்டான். நீ கால் கீழ் எதுவும் பண்ணிடாத. அப்ப யாருமே கூட வரமாட்டீங்களா? எடுத்துக்கங்க. கிடிபேட்டா அவங்க யாரு கூட சேர மாட்டேன். இப்பவே வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆகுறேன். இனிமே நீங்களும் யாரும் அண்ணா பின்னாடி பின்னாடி வந்துடாதீங்க. கரெக்ட் போயில உனக்காதான். இனிமே குறுக்க போயிடாதீங்க சார், பிடிக்கிறாங்க சார். பின்னாடி வந்த பொணந்துருவேன். கேட்டா இவ்வளவு பேசி பரமாரியா உட்காந்துருக்காங்க. இரு இப்பவே இன்ஸ்டாகிராம்ல அன்ஃபாலோ பண்றேன். சரி சரி கோவப்படாத தம்பி, நான் உனக்காக இன்னொரு இடத்துல பேசி பாக்குறேன். ஒரு நிமிஷம். ஹலோ அடே, சொல்லு தம்பி. யார் அது? ஹலோ எங்க அண்ணே கேப்டன் இருக்காரா? நான் கேப்டன் தான் பேசுறேன். கேப்டனா? எந்த கேப்டன்? மேம், நாங்க ரொம்ப நாளா தேடி கிடந்த ஒரு கடற்கொள்ளையை இங்க வந்திருக்கா. அவரோட பேரு கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. ஹாய் ராக்கி, how are you? நடவு சரிச்சதெல்லாம் இருக்கட்டும், டக்குனு சுடு. இருட்டுக்குள்ள சரியா கண்டு தெரியல, குத்து மதிப்பா சுடுற. டக்குனு கடல்ல விழுந்து செத்து போன மாதிரி சீட் போடு. குத்து மதிப்பா சுட்டு பட்டையில கிட்டையில போட்டுறாத, ஒரேடியா போய் செத்துற போற. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. ஒரே ஒரு தடவை என் பேரு மட்டும் சொல்லு. எதுக்கியா? சும்மா சொல்லு. ஜாக் ஸ்பேரோ. ஜாக் ஸ்பேரோ இல்ல, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. ஐயோ, குத்து வைப்பா சுட்டு கீருப்புள்ள பட்டைய சுட்டு அதே இடத்துல சுட்டாரு. சோ இந்த பிளான் படி பார்த்தா ராக்கி செத்த மாதிரி நம்பிடுவாங்க, கடற்கொள்ளைங்க தங்கத்தை ஆட்டைய போட்ட மாதிரி நம்பிடுவாங்க. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. கடற்கொள்ளைகள்ட்ட இருந்து திரும்ப தங்கத்தை வாங்கவே முடியாது. ஏன் நான் கூட கொடுக்க மாட்டேப்பா. நான் மொத்த தங்கத்தையும் கொண்டு வர போறேன். யாரு சொன்னா? என் தங்கத்துல வெறும் 1% தான் நான் கொண்டு வர போறேன். மத்த தங்கத்துல ஆல்ரெடி சேஃபான ஒரு இடத்துல பதுக்கியாச்சு.
மக்களே எவன் பேசுறான் எவன் மூச்சு விடுறான்னு ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்கும் ஒரே குரலை கொடுத்து தாலி அறுக்குறாங்க. அந்த பைரட் ராக்கிய சுட்டுட்டா, ராக்கிய செத்துட்டா. அந்த பைரட்ஸ் எல்லாம் தங்கத்துக்காக தான் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். முடிஞ்சா அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லனா அவங்களையும். அதுக்கு வாய்ப்புல மேம், ஏன்னா அவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ராக்கி செத்தது கன்ஃபார்ம் தானே? அது கன்ஃபார்ம் மேம், ஹி இஸ் டெட். கடுகளா, did you miss me?